வானதி கோயிலுக்கு போன உடனே, அங்க அவனோட அண்ணன் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க. அப்போ வானதிக்கு இது என்னமோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா என்ன பண்ணிட்டுருக்கிற? கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. என்ன சொந்தக்காரங்கலாம் யாரையும் காணோம். இவன் என்னன்னா இப்படி வந்து நின்னுட்டுருக்கிறான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ, "இல்ல இன்னைக்கு உனக்கு கல்யாணம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா என்ன நினைச்சிட்டுருக்கிற? கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அவன் கட்டின தாலிய நான் கழுத்திலேயே வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா? இத கழட்டி தூக்கி எறிஞ்சிருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு "என்னடா வசந்தி இவ இப்படி சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா கேட்குறாங்க. "ஏம்மா எந்த பொண்ணும்மா கழுத்தில தாலி ஏறினதுக்கப்புறம் கழட்டி வீசியிருக்குது? அவள உட்கார வைம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வானதிய வந்து கன்னத்துல 2 அற போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, வானதியோட அம்மா வந்து அடிக்கிறாங்க, கம்பல் பண்றாங்க. "நீ போய் உட்காந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரேம பார்த்து கேட்குறாங்க, "என்ன கழுத்தில தாலி நீ கட்டுவ, ஆனா அவன் கூட தான் நான் இருப்பேன் பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பிரேம் இருந்துட்டு, "என்ன மச்சான் உன் தங்கச்சி இப்படி பேசுறா?" அப்படின்னு சொல்லி சொல்ல, "அவ அப்படித்தான்டா நம்ம இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்கு ஏதாவது சொல்லுவா. நீ வந்து அவ கழுத்துல தாலிய மட்டும் கட்டு. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப வானதிய வந்து கம்பல்சரியா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வானதி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போலீஸ்ல. கரெக்ட்டா போலீஸும் அங்க வந்துருவாங்க.